இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2003ல ரிலீஸ் ஆன பிதாமகன் படம் தான். படத்தோட டைரக்டர் பாலா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இந்த படத்துல விக்ரம் சார், சூர்யா சார், சங்கீதா, லைலா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்டார்ட்டிங்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடுகாட்டுல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோனே அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறா. அந்த சுடுகாட்டிலே இருந்து வளரக்கூடிய ஒரு பையன் தான் விக்ரம் அவர்கள். அவருக்கு வந்துட்டு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. எந்த ஒரு உணர்வுமே இல்லாத ஒரு பையனா தான் இருப்பாங்க. ஏதோ மிருகங்கள் ஓடுற மாரி இப்படி எந்த ஒரு கை காலெல்லாம் அசைக்காம இப்படி எனக்கு என்னன்னு ஓடுறதா இருக்கட்டும், அதாவது யாரையும் அடிச்சா கூட எதுவும் தெரியாது, சிரிக்க தெரியாது, பேசத் தெரியாது. அந்த மாரி ஒரு ஆளா தான் இருப்பாரு இந்த படத்துல. இவரு எதார்த்தமா நகரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரு சாப்பாடு இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சங்கீதா அவங்க தான் வந்துட்டு சாப்பாடு குடுப்பாங்க. குடுத்துட்டு சரி இவருக்கு ஏதாவது வேலை வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு கஞ்சா தோட்டம். கஞ்சா தோட்டத்தோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல உள்ளவரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட போயிட்டு வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. இவருடைய இந்த மாரி அதாவது எந்த ஒரு உணர்வும் இல்ல. எத பத்தியுமே தெரியாத ஒரு தன்மைய வந்து யூஸ் பண்ணிக்கிருவாரு. தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்கிருவாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது கொலை செஞ்சாருன்னா, இவர்ட்ட சொல்லி எரிக்க சொல்றது. இந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவர் ஒரு கொலை பண்ணி எரிக்க சொன்னதுல இவர வந்துட்டு போலீஸ் வந்து புடிச்சிரும். புடிச்சோனே இவர் வந்து ஜெயில்ல இருப்பாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, சூர்யா இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகட உருட்டுவாங்கல்ல, ஒரு டப்பாக்குள்ள போட்டு இப்படி உருட்டி எவ்வளோன்னு சொல்றது. அது கிடைச்சிச்சுன்னா காசு குடுக்குறது. அதிலேயே காசு வச்சு வச்சு சில பேர் ஏமாறுவாங்க. இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து ஏமாறுறவங்க தான் லைலா. அவங்க வந்துட்டு காசு ஃபர்ஸ்ட்டு குடுக்கும்போது நெறைய குடுத்துட்டே இருக்கவும், "ஒண்ண வச்சீங்கன்னா 2ஆ கிடைக்கும்" அப்படின்னு சொன்னோனே ரூ. 100 வச்சு ரூ. 200 வாங்குறது அந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டுருப்பாங்க. இதுல லாஸ்ட்ல என்னன்னா, சூர்யா வந்து ஏமாத்திருவாரு லைலாவ. அதனால கோவமாயிருவாங்க. போலீஸ்ட்ட புடிச்சு குடுக்கணும் அப்டின்ற மாரி நெனச்சுட்டு, போலீஸ்ல புடிச்சு குடுத்தோனே, இவரும் அங்க போயிருப்பாரு. இவரும் விக்ரம் 2 பேருமே ஒரே ஜெயில்ல தான் இருப்பாங்க. அந்த மூலமா இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்படும். இவரு அதாவது சூர்யா வந்து வெளில வந்ததுக்கப்புறமா, விக்ரம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய ஓனர் கிட்ட போய் சண்ட போடுவாரு. "உங்களுக்காண்டி தானே இந்த மாரி பண்ணா, அவன வந்து இப்படி வச்சுட்டுருக்கலாமா? நீங்க போய் முதல்ல எடுங்க" அப்படின்ற மாரி சண்ட போட்டோனே, அவருக்கு வந்துட்டு சூர்யா மேல ஒரு கோவம் வந்து இருக்கும். ஆனாலும் பரவாயில்லன்ட்டு விக்ரம வந்து வெளில எடுத்துருவாரு. இது நார்மலா தான் இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணி போய்க்கிட்டுருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, ஆ மறுபடியும் ஒரு தடவ விக்ரம் சாருக்கு வந்துட்டு அவரு ஓனர் மூலமா பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையில வந்துட்டு பயங்கரமா போயிட்டு சண்ட போட்டுருவாரு சூர்யா. அதனால என்ன பண்ணிருவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேகர்ன்றவரு சூர்யாவ வந்து அடிச்சு கொன்றுவாரு. கொண்டு ஒரு சாக்கு மூட்டையில கட்டி நடு ரோட்ல தூக்கி போட்டுருவாரு. அப்போ சங்கீதா, லைலா எல்லாரும் அத பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க. இதில ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டு ஜெயில விட்டு வெளில வந்தோனே சூர்யாவுக்கும் லைலா 2 பேருக்கும் வந்து லவ் வந்துரும். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கொன்னதுக்கு அப்புறமா 2 பேரும் கதறி கதறி பயங்கரமா அழுவாங்க. ஆனா விக்ரம்க்கு வந்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீலே தெரியாது. வந்து இப்படி எனக்கு என்னன்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு கோவம் வந்து விளக்கமாறு எடுத்து பயங்கரமா அடிச்சு போட்டுருவாங்க விக்ரம. "இங்கேருந்து மொதல்ல போயிரு. உனக்காண்டி என்னென்ன பண்ணா இப்படி கிடக்கான். ஒரு சொட்டு கண்ணீர் கூட உனக்கு வரமாட்டேங்குது" அப்படின்ற மாரி அடிச்சு போட்டுருவாங்க. இவர் போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த சூர்யாவோட நினைவுகள்லாம் அவருக்கு வந்து வரும். நம்மள வந்து இப்படிலாம் பார்த்துக்கிட்டான்ற மாரி உடனே என்ன பண்ணுவாருன்னா, அந்த வில்லன் சேகர் இருக்காரு இல்லையா? அவர போய் பயங்கரமா அடிச்சு அவருடைய கஞ்சா தோட்டத்த வந்து பத்த வச்சு விட்டுருவாரு கோவத்துல. இது பண்ணிட்டு அதோட என்ன பார்த்தீங்கன்னா, அவர போட்டு அடி அடின்னு அடிச்சு அவரோட சங்கலாம் கடிச்சு அப்படியே துப்புவாரு. இதெல்லாம் இந்த படத்துல வந்து ஒரு மாரி கொடூரமான ஒரு இதா வந்து தெரியும். ஆனா படம் வந்து ஃபுல்லா பார்க்கும்போது நல்லாருக்கும். படம் சூப்பரா இருக்கும். இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட் குடுத்த படம்னு கூட சொல்லலாம். விக்ரம் அண்ட் சூர்யா 2 பேருக்குமே.